இந்த வெயில் காலத்தில் என்ன செய்யணுங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு 24 வயது ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபர் பார்த்திங்கன்னா காலையிலே சாப்பிடாம வெறும் தண்ணியாக குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுவும் 5 லிட்டர் தண்ணி. அதனால் வெயில் காலத்தில் அதிக தண்ணி குடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. பார்த்திங்கன்னா இவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு உயிர் பழைச்சிக்கிட்டாருன்னு வச்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயத்த ரொம்ப முக்கியமாக கேட்டுங்க. உங்களோட டியர் அண்ட் நியருக்கு இதை தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவர் காலையிலே சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடாம வெயில்லையே அவர் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுற ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு அப்படிங்கிறனால தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவர் என்னென்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடித்தா நமக்கு வந்துட்டு உடலில் ஹைட்ரேஷன்லேயே இருக்கும் அப்படின்னு ஒரு தவறுதலான ஒரு புரிதல் காரணமாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்ததுனால அவர் மயக்கம் போட்டு விழுந்து அவருக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுது. இதுக்கு காரணமாக பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு 135லேருந்து 140 மில்லி ஈக்வலன்ஸ் பெர் லிட்டர் சோடியம் இருக்கணும். ஆனால் இவருக்கு 125 மில்லி ஈக்வலன்ட்டு பெர் லிட்டராக ஆயிருக்கு இவர் உடம்புல. அதாவது பார்த்திங்கன்னா ரத்த நாளங்களில் ஒரு மனிதனுக்கு தாதுக்கள், அது சோடியமாக, பொட்டாசியம், குளோரைடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கணும். ஆனால் இவர் வெறும் பிளைன் தண்ணியை தான் குடிச்சிருக்காரு. அளவுக்கு அதிகமான வேர்வெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நம்மளுடைய உடலில் வேர்வை சுரப்பிக்கிறதுனால இவர் வெயிலே அலைஞ்சிட்டு இருந்திருக்காரு. பார்த்தீங்களா, காலையிலையும் சாப்பிடல, மதியமும் சாப்பிட, வெறும் தண்ணியவே குடிச்சிக்கிட்டு இருந்துருக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா இவர் அளவுக்கு அதிகமான வேர்வையெல்லாம் வெளியே இருக்குது. இந்த ஸ்கின்னிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டெல்லாம் எவாப்ரேட்ஸ் ஆகும் இந்த வேர்வையில். இந்த வேர்வை மட்டுமே போகிறதில்ல, அந்த வேர்வையில் பார்த்திங்கன்னா தாது உப்புகளான சோடியம், குளோரைடு, பொட்டாசியம், மக்னீசியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியேற்றப்படும். இது வெளியே ஏறினாலும் நம்ம அன்றாடம் உணவு வந்துட்டு உட்கொண்டுகிட்டு இருக்கோம், தண்ணி எடுக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், காஃபி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை ரீப்ளினிஷ் பண்ணிடும். ஆனால் வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருந்தால் அது எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் கிடையாது, தாதுக்குள் எதுவுமே கிடையாது. நம்ம டீ, காஃபி, ஜூஸஸ் குடிக்கிறோம், ஏதாவது வேறு ஏதாவது பெவரேஜஸ், ஃப்ளூயிட்ஸு அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம், குளோரைடு, மக்னீசியம், சோடியம் இதெல்லாம் இருக்கும். அதனால் இவருக்கு பார்த்திங்கன்னா இந்த நபருக்கு 124 மில்லி ஈக்வலன்ஸு பெர் லிட்டராக குறைஞ்சிட்டு. இதனால் இவருடைய செல்கள், அதுவும் நரம்பு செல்களும், மூளையில், ரத்த நாளங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சோடியத்தோடைய அளவு ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சி போயிட்டு. இவர் பேசிக்கிட்டே இருக்கிற பார்த்திங்கன்னா தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருக்கு, கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா மங்களாக ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு வந்து நவ்சி ஃபார்ம் ஆகிட்டு, குமட்டெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே வாமிட்டும் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு வெறும் 24 வயசுங்கிறதுனால, சிறு வயசுங்கிறதுனால உடனேங்க அவர் எவகேஷன் பண்ணிட்டு போய்ட்டு ஒரு எமர்ஜென்சி ஐசியூவில் போய்ட்டு அவரை அட்மிட் பண்ணியாச்சு. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் தண்ணி அளவுக்கு அதிகமாக குடிச்சாச்சுன்னா இந்த வெயில், இப்போ வெயில் பார்த்திங்கன்னா 45-47 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குது. அதனால் வெறும் தண்ணியை மட்டும் நீங்கள் செய்யாமல் இந்த நேரத்தில் உடம்பை குறைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ்லாம் அதிகம் பண்ணுவாங்க, வேர்வைகள்லாம் போகும். ஆனால் திரும்ப எந்த அளவுக்கு வேர்வை வெளியாகுதோ அந்த அளவுக்கு தண்ணீர்னால் வெறும் தண்ணியை மட்டும் குடிக்கக்கூடாது. ஒரு ஜூஸ் குடிக்கலாம், அளவான சுகரு, சால்ட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு லெமன் ஜூஸு குடிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஜூஸு ஏதோ என்னென்னமோலாம் இருக்குது. வெறும் பிளைன் தண்ணியை மட்டும் எடுக்கவே கூடாது. அதில் எலக்ட்ரோலைட்ஸு, தாது உப்புகள்லாம் கிடையாது, சோடியம், குளோரைடு, மெக்னீஷியம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் தவறலான ஒரு வெறும் தண்ணியை மட்டும் குடித்தாச்சே எனக்கு ஒன்றும் ஆகாதுன்ட்டு குருட்டுத்தனமாக யாரும் நம்பாதீங்க. அதனால் ஜூஸ் எல்லாம் எடுத்துங்க, தண்ணி ஓரளவு குடிங்க, தாகத்துக்கு தகுந்த போல் ஒரு கிளாஸு ஒரு நேரத்துக்கு குடிச்சிக்கிட்டு இருங்க. மற்றபடி ஜூஸ் எதுவும் குடிங்க, சாப்பாடு மெயினாக சாப்பிடுங்க. வெறும் தண்ணி மட்டும் குடிக்கின்ட்டு கிடையாது. நீங்கள் வெளியில் மேக்ஸிமம் 11லேருந்து ஈவினிங் 3:30 மணி வரைக்கும் வெளியே போகாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக போயாச்சுன்னா ஒரு வேலை இருக்குது, உயிர் போகிற காரியம் அப்படின்னா மட்டும் போங்க. அதர்வைஸ் உங்கள் உயிரை நீங்கள் கவர்ந்து பண்ணீங்க. அதனால் வெயிலில் மேக்ஸிமம் ஃபீல்டு ஒர்க்கு போகிறவங்களாம் இதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஜூஸ் எல்லாம் குடிங்க, மெயினாக சாப்பிடுங்க. சாப்பாட்டில் தான் இந்த தாதுக்கள்லாம் நமக்கு வந்துட்டு மீண்டும் மீண்டும் நம்மளை உடம்புல வந்துட்டு தாதுக்கள்லாம் நிரப்பப்படும். அதனால் தவறுதலான புரிதல் மட்டுமே இருக்கக்கூடாது. தண்ணீரும் குடிங்க, மற்ற ஜூஸு ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் எடுத்துங்க. இது எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. இதை